என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. எதுக்கு மூக்கு சிந்தி சிந்தி அழுதுகிட்டு கிடக்கு? ஒருவேளை அம்மா ஏதாவது திட்டிருப்பாளோ? அம்மையே திட்டின மாதிரி இல்ல. பிரியாக்காக்கு போய்க்கே ஃபங்க்ஷன் முடிச்சு இப்பதான் வீட்டுக்கு வந்தாவ. புறவி என்னத்து கலியா? எடி அம்மா ஏதாவது திட்டினாளா? இல்ல. புறவியா மூக்கு பாச்சி பாச்சி அழுதுகிட்டு கிடக்க? அஜி ஏதாவது தப்பு செஞ்சுட்டு அம்மா அடிச்சிருவாளோன்னு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறியோ? எடி ஏதாவது துணியில போட்டுட்டு அலசாம நல்ல துணியிலுக்கு இடையில மடக்கி வச்சியோ? இல்ல. புறவி அப்படி ஒரு மாதிரி நடிச்சிட்டு கிடக்க? கனி அதெல்லாம் நான் உன்கிட்ட ஞாபகப்படுத்தினா நீயே அழுதுருவ. ஒன்னும் இல்ல, நாள அழமாட்டேன். என்னன்னு சொல்லு. ஏமா நின்னு நின்னு காலு தான் வலிக்கு. இப்ப சொல்லு. என்ன சொல்லணும்? ஏன் அழுதுகிட்டு கிடக்கன்னு சொல்லுடி. எல்லாத்துக்கும் இந்த அட்மின் தாண்டி காரணம். அட்மினா? ஒண்ணு என்ன செய்தாவளோ? என்னையும் ஒன்றும் செய்யல. புறவு நீ ஆத்து போட வேண்டிய வீடியோக்கு ஸ்கிரிப்ட் புறவு இந்த பேக்ரவுண்ட் ஸ்லைட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா போல முதையே. சரி, அதான் இனிமே வீடியோக்கு வாய்ஸ் மட்டும் தானே கொடுக்கணும். இருந்து ஏதாவது படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வியாழக்கிழமை ஒரு படம் பார்த்தாவ. என்ன படம்? ஜோ படம். பாத்தியா நீ? இடியாத ரிலீஸ் ஆகி 2 மாசம் ஆயாச்சு. அவிய படம் பார்த்ததுக்கு நீ அழியறதுக்கு என்னடி சம்பந்தம்? அவிய கூடல சேர்ந்து நானும் ஜோ படம் பார்த்துட்டு இருந்தேன். கண்டியா நம்பவே மாட்டேங்க. உடனே கோவப்படிய பத்தியா? இதுக்குதான் நான் யார்கிட்டயுமே சொல்லாம தனியா இருந்து அழுதுட்டு இருந்தேன். சொல்லி தோல. அதான் டி படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது அவிய ஒரு பக்கமா இருந்தாளா, நான் ஒரு பக்கமா இருந்தாளா. புறவு புறவு என்ன அழுதுகிட்டு உறங்குனதுல காலையில எழும்பி வீடியோ மேக் பண்ணல. எப்படிலாம் படம் எடுத்திருக்காவட்டி? என்னால அழுகையை தாங்கவே முடியல. படம் இறங்கி 3 மாசம் ஆயாச்சு. நீ பாத்துட்டியா இந்த படம்? ஆமா. பாத்துட்டு அழுதியா? எதுக்கு அழணும்? படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது அழுக வந்துலடி. எந்த பிரச்சனையாவது தற்கொலை ஒரு முடிவா இருக்க மாட்டி? பாரு, எந்த பிரச்சனை நமக்கு வரட்டு அந்த பிரச்சனைக்குள்ளாடியே இருந்து நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அத பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போது இதுக்கு வாழ்க்கையை முடிச்சிடலாம்னு தோணும். இந்த படத்துல அந்த பொண்ணு சூசைட் பண்றதுக்கு ஒரு தேவையே இல்ல. ஒரு 2 நிமிஷம் சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட பேசி இருந்தாலே முடிஞ்சிருக்க போகுது பிரச்சனை. அப்படியே இல்லையா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமா? என்னமே ஏதாவது க்ளோஸ் ஆனவங்கள்ட்ட நம்ம ஷேர் பண்ணாலே போதும். எதுக்குமே தற்கொலை ஒரு முடிவே கிடையாது. பிரச்சனையை எதிர்த்து நிக்க தெரியாத முட்டாள் தான் இந்த மாதிரி எல்லாம் முடிவெடுப்பாவ. இட்டி நானே அந்த படத்தை பார்த்து அழுதுகிட்டு இருக்கேன். நீ வாய்க்கு வந்தாப்ல எல்லாம் பேசிட்டு இருக்க. இங்க பாரு, இப்ப எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நான் ஏதாவது காதல் ஏதாவது மாட்டிட்டேன்னு வை. எம்மா எம்மா இது ஏன்டி? நிஜமாலுமே ஏதாவது பையனை பிடிச்சிருக்காட்டி? அதனால தானே முதல்ல என்கிட்ட இப்படி எல்லாம் பேசியா? இரு, வாய் கிழிச்சி அடுப்புல வச்சிரும் பாத்துக்கா. உன்னை பேசுகிறத பத்தியா? என்னதான் செருப்பால அடிக்கணும். சரி சொல்லி தோல. சரி, இப்ப நான் யாரையாவது காதலிக்கேன். ஏதாவது பிரச்சனாவி நம்ம வீட்ல எல்லாம் தெரிஞ்சு நல்ல சண்டை எல்லாம் வருது. அடி மூஞ்சி எப்படி வச்சிட்டு கேட்காத, சிறையா இருக்கு. இப்ப சொல்லு. அதுக்காண்டி நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துறேன். அதுக்கு பிறகு இதனால எத்தனை பேர் அழுவாவ தெரியுமா? அதான் அந்த படத்திலேயே அந்த பையனுக்கு அம்மா சொல்லுவாவேல, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அதம்பி எல்லாரும் சொல்லிட்டு தெரியாவேல, கண்டதும் காதல். அது ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும், அல்லது ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கு மட்டும் வரதில்ல. பிறந்த உடனே நம்ம அம்மாக்கு கையில நம்மள கொடுப்பாவேல. அப்ப முதல்ல நம்ம அம்மாவை நம்மள பாக்கும்போது அவங்களுக்கு நம்ம மேல லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தானே? ஆமால. எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காவன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாசம் இல்லாம எல்லாம் இல்ல. கடவுள் ஒரு வாழ்க்கையை தான் தந்திருக்காரு. ஆனா அழகா வாழ்ந்துகிட்டு போவாம. வாழ்க்கைனா ஏற்றமே இருக்கும் இறக்கமே இருக்கும். ஆமா. இப்ப நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டேன்னு வச்சுக்கா, அது 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அது ஒரு பிரச்சனையாவே இருக்காது. அந்த பொண்ணு மட்டும் அந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் அந்த பையனுக்கு போன் பண்ணி ஒரே ஒரு போன் பேசியிருந்தா போதும். அப்படி இல்லையா? அது அப்பாட்ட ஒருக்கா என்ன நடந்துன்னு கேட்டிருந்தாலே போதும். என்ன அழகான வாழ்க்கை காத்துட்டு இருந்திருக்கான். ஃபேன்ல எல்லாம் சாரி கயிறுனெல்லாம் கட்டி தற்கொலை பண்ண முயற்சி பண்ணியாவேல. ஆமா. ஸ்டூல தள்ளி விட்டா என்ன தெரியுமா ஆகும்? எல்லாரும் உடனே இறந்து போயிடலாம் நினைப்பாவ. கழுத்து இருவ நம்மளோட உடம்புல எந்த பாத்தையுமே மூவ் பண்ண முடியாது. ஏன் கையை கூட லைட்டா மேல தூக்க முடியாது. அந்த வலியில தோணும் எப்படியா இந்த கயிறை பிடிச்சு நம்ம உயிரை காப்பாத்திடலாம்னு. ஆனா ஜி கையை கொஞ்சம் கூட மூவ் பண்ணவே முடியாது. பிறகு இந்த பாய்ச்சல் எல்லாம் சாப்பிடவே இல்ல. எவ்வளவு கஷ்டப்படுவாவன்னு தெரியுமா? ஆஸ்பத்திரியை கொண்டு போனா பாதி உயிரை எடுத்துட்டு தான் விடுவாவ. எப்படியும் 2-3 வருஷத்துக்கு சூடெல்லாம் சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிருப்பாவ. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த அளவுக்கு வயிற்று போட்டு குடைஞ்சிருப்பாவ. இப்ப சொல்லு, இவ்வளவு கஷ்டப்பட்டு தற்கொலை முயற்சி பண்ணியதுக்கு கஷ்டப்பட்டு வாழறதுக்கு முயற்சி பண்ணலாம்ல? ஆமால. ஆமா இல்ல அப்படி இல்ல ஆமாதான். இந்த கனி சந்தோஷத்துல பேக கார்லயே விட்டுட்டு இறங்கிட்டாலே. இப்ப வீட்டுக்குள்ளால போய் கொடுத்தாலும் ஏதாவது நினைப்பாவளா? நாளைக்கு பரீட்சைக்குள்ள புக் ஏதாவது உள்ள இருந்ததுன்னா? சரி, இந்த நேரம் இருந்து அழுதுட்டு இருந்தேல, இப்ப நான் வந்து ஒரு விடுகதை கேட்கேன். விடுகதையா? நீ தொடங்கினால தான் உன்னையே கேட்க விடேன். நீ கேட்டதுக்கு பிறகு நான் கேட்பேன், அதுக்கும் பதில் சொல்லணும். சரியா? சரி. கொஞ்சம் பழசுதான், உனக்கு மூளை இருக்கான்னு பாக்கேன். சரியா? என்கிட்ட வந்து ஒரு ஒட்டகச்சிவிங்கி இருக்கு. அதான் ஜிராஃப். மேல சொல்லு. இப்ப எனக்கு அத நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும். எப்படி வைப்பேன்னு சொல்லு பாப்போம். ஃப்ரிட்ஜுக்குள்ளால ஒட்டகச்சிவிங்கி எப்படி வைக்கிறது? ஒட்டகச்சிவிங்கி பெருசா எல்லாம் இருக்கும். இல்ல, இது சின்ன ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கிக்கு கால் எல்லாம் 2ஆ மடக்கி உள்ளாடி வைக்கணும். தப்பு. பதில் சொல்லு.
சொல்லு பாப்போம். ஃப்ரிட்ஜை திறந்து உள்ள வைக்கணும். சரி, இப்ப அடுத்தது. ஒரு யானை என்கிட்ட இருக்கு. இந்த யானையை ஃப்ரிட்ஜுக்குள்ளால வைக்கணும். அப்ப என்ன பண்ணுவ? யானைக்கு வயிறெல்லாம் பெருசா எல்லாம் இருக்கும். பதில் சொல்லட்டா? ஒட்டக சிவிங்கி வெளியே எடுத்து விட்டுட்டு யானையை உள்ளால வைக்கணும். விடுக்கதேனா ஒரு நியாயம் இருக்காண்டா மட்டி. யானை எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளால போவான்? இது குட்டி யானை. அடுத்தது. ஒரு காட்டுல சிங்கராஜாக்கு கல்யாணம். சரியா? காட்டுல இருக்க எல்லாருமே சிங்கராஜாக்கு கல்யாணத்துக்கு போயாச்சு. எல்லாருமே போனதுக்கு பிறகு ஒரே ஒரு விலங்கு மட்டும் போகல. ஏன்? இதுக்கு எனக்கு பதில் தெரியும். சொல்லு பாப்போம். குயில் போயிருக்காது டி. ஏன்னா சிங்கராஜையை நல்லா மகிழ்விக்கணும்ல, அதனால லேட்டா போனா போதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பாட்டு பாடி பழகிட்டு இருந்திருக்கான். கேள்வி கேட்கவதான் கூப்பிட்டேன்னா இவ அதை விட மிச்சமா எல்லாம் இருப்பா போல. பதில் தப்பு. நான் சொல்லட்டா? யானை. யானை எப்படி போகாம இருக்கு? ஏன்னா யானை ஃப்ரிட்ஜுக்குள்ளால இருக்குடி. ஃப்ரிட்ஜுக்குள்ளால இருந்துட்டு எப்படி போவான்? இது பாரு, போங்காட்ட ஆடிட்டு இருக்கேன்னா எல்லாமே ஒரே கதைக்கு கண்டினியூஷனா இருக்கு. சரி, அப்ப நான் அடுத்து கேட்கேன். அதுக்காக பதில் சொல்லு பாப்போம். ஒரே ஆறு. சரியா? 5க்கு அடுத்தாப்புல வர ஆராட்டி இல்ல, ரிவர். சொல்லு. அது வந்து நல்ல பெருசா இருக்கு. சரியா? அது ஃபுல்லாவே முதல்ல கிடக்க ஆறு. முதலையா? ஆமா. இப்ப 2 மனுஷங்க. சரியா? அவங்களுக்கு ஆத்துக்கு எந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு போகணும். எப்படி போவாவன்னு சொல்லு பாப்போம். படகுல ஏறி போவாவ? படகு எதுவுமே இல்ல. எப்படி போவாவ? அத எப்படி போக முடியும்? உள்ளாலதான் முதல்ல எல்லாம் கிடக்கல. நான் சொல்லட்டா? நடந்துதான் போவாவ. முதல்ல கடிச்சு கொன்றாதா? முதல்ல எல்லாம் சிங்கராஜாக்கு கல்யாணத்துக்கு போயிருக்கோம்ல. ஆமால. யார் இந்த ரப்பர் மண்டையை? ஏன்டி இப்பயாவது புரியுதா? என் விட்டு கதையெல்லாம் கேட்டு நான் எவ்வளவு பெரிய அறிவாளின்னு. யார பாத்துக்கிட்டு இருக்கா? ஹாய் கனி. கனியா? இதுக்குதான் இவளை வச்சு சொன்னாலாம் எனக்கு ஒரு பையனுக்கு மேல ஆசை இருந்தா அப்படின்னு. எம்மா, அது நீங்க? இது என்னத்துக்காக இப்படி கூப்பாட போட்டுக்கிட்டு கிடக்கு? எம்மா, ஐயே, இது யாராகும்? ஆள் அடையாளம் தெரியலையே. ஆண்டி. யாருக்காவது கல்யாணத்துக்கு சீட்டு கொண்டு வந்திருக்குதியோ? இல்ல ஆண்டி, இன்னைக்கு கனி என் கார்ல வந்தாலாம். கடவுளே, நம்பி படிக்கிறது விட்டா எவன் கார்ல எல்லாமே ஏறி வந்திருக்காளே. இந்த மனசு இப்ப வந்தா என்னைய கொன்னு எடுத்துருவாரே. இதுக்கா நான் இவள காலேஜ் கூட்டேன். நீங்க இப்படி வீட்டுக்கு வந்தீங்க? கனி அவசரத்துல என் கார்லயே பேக போட்டு போயிட்ட. ஏம்மா, அதான் நாளைக்கு பரீட்சை ஏதாவது இருக்குன்னு வை. புக் இதுல இருந்ததுன்னா படிக்க முடியாதுல. நீ வேற படிக்க பிள்ளை. அதான் அப்படியே வீட்டுக்கு போகும்போது பேக் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எங்க வீடு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு? உனக்கு போன் பண்ணேன் கனி, நீ போன் அட்டன் பண்ணலையா? அதான் வீட்டுக்கே வர வேண்டியதா போயிட்டு. ஃபோன் பண்ணீங்களா? என் நம்பர் எப்படி தெரியும்? ஏம்மா, கனி சீனியருக்கு போன் பண்ணி கேட்டேன். சீனியர் நம்பர் என்கிட்ட இருந்து அவ ஏதோ பிஸியா இருந்திருப்பாவ போல. உனக்கு போன் பண்ணி பார்த்தா நீ அட்டன் பண்ணல. அவியல்ட்ட இருந்தா நம்பர் வாங்கி உனக்கு கால் பண்ணேன். யார் பிரியாக்காவா கொடுத்தா? ஆமா, உங்க அக்கா தான் கொடுத்தாவ. பேசாம எங்க அக்காள்ட்ட இருந்து சஞ்சயனனுக்கு நம்பர் வாங்கி சஞ்சயனனுக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. அவனே வந்து பேக் வாங்கிட்டு வந்திருப்பான். அப்பப்பா, ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். எவன் கார்ல இல்லாம யாரி வந்துட்டாளோன்னு. சஞ்சயன் பிரியாக்கு தெரிஞ்ச பையன் தானா? நீங்க பிரியாக்கு தெரிஞ்ச பையனா? ஆமாண்டி, நான் சீனியர், அதுக்கு பிறகு கனி. நாங்க எல்லாரும் ஒரே காலேஜ்ல தான் படிக்கோம். ஏம்மா, இவ்வளவு நேரமா முறைச்சுக்கிட்டே நின்ன, இப்ப என்ன பல்லு தெரிக்க மாதிரி சிரிச்சிட்டு நிக்க? ஆண்டி, என் பேரு ஆதி. எப்ப நீதான் ஆதியா? வந்த நேரத்துல இருந்தே உன் புராணத்தை தான் மாறிக்கிட்டு இருக்க. என்ன சும்மா இருமா, வாய மூடு. ஏன் புராணமா? ஆமாப்பா, யாரும் கேட்டுக்கிட்டு இன்னைக்கு லெமன் சாதம் செஞ்சியான்னு வந்து நிக்க. சண்டைய போட்டா? வெட்டு குத்து ஒண்ணும் தாம நடக்கல. எங்க சீனியர் எங்க கூடல தான் இருந்து சாப்பிட்டாரு. இப்படியே லெமன் சாதத்தை வச்சு என்ன கேவலப்படுத்துவியான்னு கேக்கா. நீ இவ கூடல இருந்து சாப்பிடுவேன்னு நான் என்ன கனவா கண்டேன்? எம்மா, போதும், கொஞ்ச நேரம் நிறுத்து. என்ன தம்பி, வந்துட்டு அப்படியே நின்னுட்டு இருக்குதியா? இல்லாண்டி, உடனே போனோம். என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா. அதான் நானே இன்னைக்கு சீக்கிரமா காலேஜ்ல இருந்து கிளம்பிட்டேன். கனியும் சீக்கிரமா கிளம்பிட்டாலாம். பிறகு டாக்டர் சஞ்சய்க்கு கனி போன் பண்ணி கேட்டா நானும் கார்லயே வரட்டா அப்படின்னு. அவரு போன்னு சொன்னதுக்கு பிறகுதான் என் கார்ல வந்தா. நான் கூட கேட்டேன், ஆண்டி ஒரே காலேஜ்ல தானே படிக்கும், பிறகு எதுக்கு கேட்கணும்? அதுக்கு உங்க பொண்ணு என்ன தெரியுமா பதில் சொன்னா? உங்க கூட கார்ல வரது ஒன்லி எங்க அம்மாக்கு இல்லைன்னா எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாம யாராவது ஏதாவது பேசினாலும் எனக்கு கஷ்டமா இருக்கும். எங்க அம்மிட்டையும் எங்க அண்ணன்ட்டையும் சொல்லிட்டா கஷ்டமா இருக்காதுல அப்படின்னு ஒரு பதில சொன்னான். உங்க பொண்ணை நீங்க அவ்வளவு சூப்பரா வளர்த்திருக்கீங்க. என் பிள்ளை என்கிட்ட சொல்லாம கார்ல கூட வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்கா. இவள போய் சந்தேகப்பட்டுட்டனே. சரி ஆண்டி, நான் இனிமே கிளம்பிட்டேன். அத கேட்டு கேட்டு வீடு வரைக்கும் வந்தாச்சுல. இனிமே ஒரு கப் காஃபியாவது குடிச்சிட்டு போலாம்ல. ஐயே, அதெல்லாம் வேண்டாண்டி. எங்க அம்மா வேற வீட்டுல தேடிட்டே இருப்பாவ. இனிமே ஒரு நாள் வாரேன். கனி, பேக் கொடுங்க. தேங்க்ஸ். பரவாயில்ல கனி, விடுக்கதை சூப்பரா இருந்தே. சரி, வரட்டா? இனிமே பொறுமையா ஒரு நாள் வீட்டு பக்கம் வாங்க. சாப்பிட்டுக்கிட்டு போற மாதிரி வாங்க. சரி ஆண்டி, நான் வாரேன். பாய். சாரா, நாங்க எப்படி சொல்லிட்டு தப்பா நினைக்காத. சீக்கிரமா ஒரு வாரிசு பெத்து கொடுத்துரு. அக்கா, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஆமா சாரா. ஆமா, போலீஸ் மாப்பிள்ளை எங்கேயோ? இதுலதான் நின்னுட்டே இருந்தாவ. இப்ப சஞ்சய் வீட்டுல உள்ளவி வீட்டுக்கு கிளம்பினாவேல,
அதான் வெளியே போய் அவங்கள அனுப்பி விட்டுட்டு வரேன்னு சொன்னாவ. போலீஸ் மாப்பிள்ள உன்னை எவ்வளவு விரும்பியாரு. ஒரு ஆம்பளைலாம் பொண்டாட்டி வீட்டுக்கு விருந்துக்குன்னு சொல்லிட்டு வருவாவ. வந்துட்டு வண்டி எடுத்துட்டு அங்கே இங்கேயுமா சுத்துவாவ. நம்ம போலீஸ் மாப்பிள்ள கொள்ளாமே. ஆமாக்கா, முதல்ல சொல்லிட்டு தான் இருந்தாவ. 5 நாள் நின்னாலும் உங்க வீட்டுல உள்ளவங்கள சந்தோஷப்படுத்திட்டு தான் வரணும், அங்கே இங்கேயுமா அலைஞ்சிட்டு கிடக்கப்படாதுன்னு. சாரா, நீ நல்லா தானே இருக்க? ஆமா, அங்க உள்ளவியெல்லாம் உன்னை நல்லா தானே பாத்துக்கிட்டியாவ? சாரா, நாங்க கேக்கேன்னு தப்பா நினைக்காத. டாக்டருக்கு அத்தைக்காரி ஒருத்தி கிடக்கா இல்ல, கூடவே அவ பொண்ணு அங்கதானே கிடக்கா. அவியலால உனக்கு ஏதாவது பிரச்சனை உண்டா? இக்க நான் நல்லா தான் இருக்கேன், ஒரு பிரச்சனை இல்லை எங்க வீட்டுல. இனி தாங்கு தாங்குவாவ எல்லாரும். பிறகு சாரா, உன்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு போலான்னா நாங்க இவ்வளவு நேரம் நின்னுகிட்டு இருக்கோம். ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா சாரா, அன்னைக்கு நாங்க உன்கிட்ட கேட்டோம்ல, ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்டோம். நீ வேற பிரியாக்கு கல்யாணத்தை நினைச்சுக்கிட்டு ஆமான்னு சொல்லிட்டு போனேல. நாங்களும் அதை நம்பி வசந்தி அக்காள்கிட்ட போய் சொன்னோம். அது எங்கள்கிட்ட ஒரே சண்டை. சொன்னீங்களா? ஆமா, அன்னைக்கு என்கிட்ட இருந்து ஒன்னும் மறைக்க மாட்டான், நீங்க போய் சொல்லுதியா அப்படின்னு. பிறகுதான் அவன் வீட்டுக்காரர் வசந்தி அக்காள்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. நாங்க கேட்டது ஒண்ணு, நீ புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணுன்னு. நாங்க கேட்டதை வச்சு நீ ஏதாவது வருத்தப்பட்டியா? ஐயே, அதெல்லாம் இல்ல. நாங்க சொல்லியேன்னு தப்பா நினைக்காத சாரா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுத்துரு. ஏன் இப்படி எல்லாம் திடீர்னு? சாரா, நல்ல விஷயங்களை எல்லாம் தள்ளி போடக்கூடாது. இப்ப எல்லாம் பேசன் கீசன் சொல்லிக்கிட்டு 1 வருஷம் 2 வருஷம் தாண்டி பிள்ளை பெரியாவ. எல்லாருக்கும் ஒண்ணு புள்ளியே கிடைக்குது. ஆமா, சென்னான குட்டி ரோகித்தோ குட்டி சாராவோ பெத்து கொடுத்துரு. அதுதான் உனக்கு நல்லது, உன் வாழ்க்கைக்கு நல்லது. சந்தோஷமா தானே இருக்க? ஆமாக்கா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நாங்க இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு வருத்தப்படாத. எங்க பிள்ளை மாதிரி தான் ஒன்னே நாங்க நினைக்கிறோம். ஏற்கனவே ரோஹித் வீட்டுல அவி அத்தைக்காரி தான் மொவல ரோஹித்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தானே ரெடியா இருந்தா. ஆமாக்கா, அதுதான் இப்ப நடக்கல. என்னதானே கல்யாணம் பண்ணிருக்காவ? ஒன்னேதான் கல்யாணம் பண்ணிருக்காரு. ஒரே மாசத்துல அத்தைக்காரிக்கு மனசு அந்த பொண்ணுக்கு மனசு மாறிடுமா என்ன? என்னமே எப்படியாவது ஒன்ன விரட்டி அடிச்சுட்டு ரோஹித்துக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு அவியலுக்கு ஆசை இருக்கும். அதுக்கு நீ இடம் கொடுத்துடக்கூடாதுல்ல. நீங்க நினைக்க மாதிரி எல்லாம் நடக்காது. ரோஹித் என்ன எப்பவுமே யார் முன்னாடியும் விட்டு கொடுத்ததும் கிடையாது. என்னை விட்டுட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணவும் மாட்டாரு. அது எங்களுக்கும் தெரியும் சாரா. ஆனா ஒரு குழந்தைலாம் வந்துட்டுனா உங்க வாழ்க்கையே சந்தோஷமா இருக்குல்ல. யாரும் அதுக்கு பிறகு உங்க நடுவுல வரவும் முடியாது. சாரா, நாங்க எப்படி சொல்லியேன்னு சொல்லிக்கிட்டு தப்பா நினைக்காத. சீக்கிரமா ஒரு வாரிசு பெத்து கொடுத்துரு. சரிங்க அக்கா. இங்க பாரு, இவ்வளவு எல்லாம் என்னத்துக்கு இதை வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காளுன்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்காத. வீட்டுல அம்மா பாட்டி எல்லாம் உன்கிட்ட ஓப்பனா இந்த மாதிரி பேச மாட்டாவ. உமல ரோஹித்துக்கு எவ்வளவு பாசம் இருந்ததுன்னா வசந்தி கலை வீட்டுல உடனே போய் சொல்லிருப்பாரு. ஏன் தெரியுமா? சந்தோஷமான விஷயம் தான் சொல்லிக்கிட்டு நாங்க வேற 4 பேர்ட்ட சொல்லிட்டோம்னு வச்சுக்கா. எல்லாரும் உன்கிட்ட வந்து விசேஷமான்னு கேட்கும்போது உனக்கு கஷ்டமா இருக்கும்ல. அதனாலதான் முன்கூட்டியே வசந்தி கலை வீட்டுல வந்து சொல்லிட்டாரு. ஆமாக்கா, என்கிட்டயும் சொன்னாங்க, நான் போய் பேசிட்டேன்னு. இனிமே நடக்க போறது உன் கையில தான் இருக்கு. சரிம்மா, நாங்க அப்ப கிளம்பிட்டா. சாரா, சாரா, என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தாங்க. சும்மா தானா? சும்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு? இல்ல, கிளைமேட் நல்லா இருக்கலாம், அதான் அப்படியே இங்கே வந்து உட்காந்துட்டேன். அது சரி, தூக்கம் வரலையா? இல்ல, நீங்க உள்ளாடி போய் தூங்குங்க, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன். என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்ல. என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். பூவைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுல இருந்தே எதையோ யோசிச்சுட்டே இருக்க. ஏம்மா, யாராவது ஏதாவது சொன்னாவளா? அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் என்ன? ஒன்னும் இல்ல, லைட்டா தலைவலியா இருக்கா, அதான் இங்க வந்து அப்படியே உட்காந்துருக்கேன். சரி வா, விக்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணி முடியும், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன். எதையோ ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கு சாரா. என்னன்னு சொன்னாதான் எனக்கு புரியும். வர வர பிரியா மாதிரி நீயும் உன் மனசை போட்டு நல்லா குழப்பிட்டு இருக்க. எலும்பு வா, உள்ளாடி போவோம். இப்ப நீ என்னன்னு சொல்லலைன்னா நான் வீட்டுல உள்ள வீல கூப்பிடுவேன். சாரா, சரி, இப்ப என்னன்னு சொல்லு. எனக்கு உடனே குழந்தை வேணும். குழந்தை வேணுமா? ம். சரி வா, போய் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வர்றதுக்கா? ஆமா, உடனே குழந்தை வேணும்னா என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஆசிரமத்துல இருந்து பிள்ளை எடுத்துட்டு வருவோம். பிறகு நமக்கு வேணும். என் பொண்டாட்டியை யாரோ நல்லா குழப்பி விட்டுருக்காவ. இன்னைக்கு நல்லா குழம்பி போய் இருக்கா. அதான் நான் கேட்கல, உங்களால தர முடியாதா? நீ தானே சொன்ன பிரியாக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் பாத்துக்கலான்னு. உன் ஆசைதான் என் ஆசை. இப்ப என்ன திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்கா? இப்ப வேணேன்னு தோணுது. சரி, பிரியா கல்யாணம் முடியிட்டு உடனே பாத்துக்கலாம். என்னால எல்லாம் காத்திருக்க முடியாது. என்னாச்சு உனக்கு? நீ தானே ஒரு முடிவு எடுத்த முடிவு அப்படியே இருக்கட்டு. நானும் எங்கேயும் போறது இல்ல, நீயும் எங்கேயும் போறது இல்ல. இப்ப உங்களால முடியுமா முடியாதா? ஏன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அடியே, வாய் கொஞ்சம் ஓவரா தான் நீண்டுகிட்டு போகுது. சாரா, தெளிவான ஒரு முடிவுல இல்லாம இருக்க. உன்னை சுத்தி இருக்கவே பேசியதை வச்சு நீ நல்லா குழம்பி போய் இருக்க. அந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதான்னு தெரியாம இருக்க. இங்க பாரு, கல்யாணம் ஆன புதுசுல எல்லாருக்கும் இப்படிதான் அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாவ. எனக்கெல்லாம் யாரும் அட்வைஸ் பண்ணல. உன் பயம் என்ன தெரியுமா? இப்ப நம்ம வேற பிரியாக்கு கல்யாணம் வரைக்கும் நீ வந்துட்டு சொல்லிட்டோம்.
அத்தை வேற அக்ஷயாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோன்னு ஒரு பயம். அந்த பயத்துலதான் என்கிட்ட இப்ப வந்து இப்படி கேட்டுட்டு இருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லாம தான் இப்ப இப்படி வந்து பேசுதியா? இங்க பாரு, இங்க பாருங்கிறேன்ல, நீ வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு அக்ஷயாவை பிடிக்கல, அதனால தானே உனக்கு தாலி கட்டினேன். இனிமே நீ வந்ததுக்கு பிறவா அவளை தேடி போறேன். கொஞ்சமாவது மூளை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு யோசிக்குதியா? என்ன காரணத்தினால திடீர்னு நான் போயிருவேன் நீ பயந்துட்டு இருக்கேன்னு தெரியல. ஆனா ஒண்ணு சாரா, என்கிட்ட இருந்து ஒன்னு யாராலையும் பிரிக்க முடியாது. என் உடம்புல இருக்க தோலை தனியா பிரிக்க முடியுமா? அதே மாதிரி என் உயிர் இருக்கிறது வர உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. போதுமா? நிஜமா? நிஜமா தான் சொல்றேன். ஏங்க, நமக்கு பையன் பிறப்பானா பொண்ணு பிறப்பாளா? உனக்கு என்ன வேணும்? எனக்கு உங்கள மாதிரி. உங்களுக்கு? கடவுள் எது கொடுத்தாலும் ஓகே. இது போயின்னா? ஆமாண்டி, உண்மையதான் சொல்லேன். ஆனா பெண் குழந்தை பிறந்தா கொஞ்சம் கூட ஹாப்பி. ஏன் அப்படி? அது அப்படிதான். அப்பாக்கு பெண் குழந்தை பிடிக்கும், அம்மாக்கு ஆண் குழந்தை பிடிக்கும். அப்படியா? சாரா எதையோ நினைச்சு நல்ல குழம்பி போய் இருக்கா. இந்த குழப்பத்தை யூஸ் பண்ணி 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியதுதான். இன்னைக்கு சஞ்சய் வர சொல்லணும். அப்பனா பிரியாக்கு கல்யாணத்தை நினைச்சு சரவ ரோஹித்தும் இன்னமும் வாழவே ஆரம்பிக்கலையா? உன்னைய நான் என் வயத்துல பெற்றதுக்கு அவ்வளவு சந்தோஷப்படியேன். நீ இங்க இருக்கிறது வரைக்கும் எப்படி ஒரு குடும்பத்தை அனுசரிச்சு போவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ பிறந்த வீடே விட்டு கொடுக்கல, புகுந்த வீடே விட்டு கொடுக்கல. உன் மனசு மாதிரி உன் வாழ்க்கையே நல்லா இருக்க மக்களே. கடவுளே, உன்ட்ட நான் ஒன்னுதான் கேட்பேன். இப்ப இருக்க இதே புரிதல் 2 பேருக்கிட்டையும் எப்பவும் இருக்கணும். அதை மட்டும் சாராக வாழ்க்கையிலையும் பிரியாக வாழ்க்கையிலையும் நீ கொடுத்துரு. பாப்பா வந்த பிறகு எப்படி பாத்துப்பீங்க? பாக்கும்போது பாரு. எப்பவுமே என்ன விட்டு போக மாட்டீங்களா? என் உயிர் இருக்கிறது வரைக்கும் போக மாட்டேன். போதுமா? வேற யாராவது உங்க மனசை கலைக்க மாதிரி பேசுனா? நான் என்ன 4 வயசு பிள்ளையா அடுத்தவங்க பேசின உடனே என் மனசை கலைக்கிறதுக்கு? கேட்கன்னு தப்பா நினைக்காதுங்க. என் செல்லக்குட்டி என்ன கேட்டாலும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். சஞ்சிக்கு அம்மா பிரியாட்ட வந்து பேசினாங்கல்ல, அவன் வாழ்க்கையை விட்டு நீ போனாதான் அவன் சந்தோஷமா இருப்பான்னு. அதே மாதிரி உங்க அம்மா வந்து உங்கள்ட்ட பேசினா என்ன பண்ணுவீங்க? என்ன பேசுவாவ? அத்தை அப்படியெல்லாம் பேச மாட்டாவ. ஒருவேளை என்ன பிடிக்காம இவ வேண்டான்னு உங்கள்ட்ட வந்து பேசினா? அடியே, உன்னை எனக்காண்டி பார்த்து வச்சதே அவியதான். அவியலே பிரிச்சு வைக்கிறதுக்கு நினைப்பாவலா? இல்ல, சஞ்சிக்கு அம்மா கூட நல்லா தானே இருந்தாங்க. திடீர்னு மனசு மாறினாவேல. அதே மாதிரி உங்க அம்மாவும் மனசு மாறினா என்ன பண்ணுவியா? எம்மா சொல்லிட்டேல, என்னையும் உன்ட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு. இந்த மண்டை வெட்டியதை எங்கிருந்து படிச்சாலோ? இவ்வளவு பேசியதுக்கு நான் கேட்கறது தரலாம்ல. ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்னமோ? வாய்க்கு மட்டும் ஒரு குறைச்சல் இல்ல. சொல்லிக்கிட்டே இருக்கேன், குழப்பத்துல எடுத்த முடிவு எப்பவுமே சரியா இருக்காதுன்னு. நான் நிதானமா தான் எடுத்திருக்கேன். என்னமா 2 வாரம் தானே இருக்கு, அவ்வளவு நாளும் சும்மா இரு. அதெல்லாம் இருக்க முடியாது. பெரிய வீரவசனம் எல்லாம் பேசுன. பிரியாக்கு வாழ்க்கை தான் முக்கியம், பிரியா எனக்கு அம்மா மாதிரி. இப்போ அப்படிதான். புறவு என்ன? உங்களால முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு வேற என்ன இல்லாம பேசிட்டு இருக்காதுங்க. சரி, என்னமா 2 நாள்ல பிரியாக்கு என்கேஜ்மெண்ட் வருதுல்ல? ஆமா. அப்போ நீ இதே முடிவுல இருந்தீன்னா அன்னைக்கு எனக்கு சம்மதம். ஆனா ஒண்ணு, இந்த முடிவுல இருந்து கொஞ்சமா மனசு மாறிட்டேன்னு வச்சுக்கான், பிறகு பிரியா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பாத்துருவோம். ஆனா ஒண்ணு, என்ன ஆனாலும் என்ன விட்டு மட்டும் போயிடக்கூடாது. ஆமா, இப்ப ஏதாவது கோட்டையை பிடிக்க போறேன் பத்தியா? நான் உன்னை விட்டுட்டு போயிருவேன் யான் சாரா இப்படி பயந்துட்டே இருக்கா? என் பலமே நீ சிரிச்சுட்டே இருக்காதான். சில விஷயங்கள்ல எல்லாம் அத்தையை சமாளிக்கிறதுக்கு எனக்கு தெரியாது. நீ நினைச்சிட்டு இருக்க நான் உன்னை விட்டுட்டு போயிருவேன்னு. ஆனா உனக்கு தெரியுமா சாரா, நான் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் உன் குழந்தைத்தனமான பேச்சிலேயே எல்லா கஷ்டத்தையும் மறந்துடுவேன். போச்சுக்கு தெரியவில்லை உனக்கு சொந்தமடி, வேதனைகள் எனக்கு சொந்தமடி. அலை கடலை கடந்த பின்னே நுரைகள் மட்டும் கரைக்கே சொந்தமடி.